ஹாய், வெல்கம் டு நிர்மல் ஷர்மி கிச்சன். டொமேட்டோ ரசம் பண்ண போகிறாங்க, அதை இப்போது ஷேர் பண்ணுவாங்க. ஒரு டொமேட்டோ எடுத்துருக்கேன், கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சம் கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாவை நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன். ரசப்பொடிக்கு தேவையானது, ரசப்பொடி வறுக்கிறதுக்கு நெய்யில் தான் யூஸ் பண்ணணும். ஒரே ஒரு ஸ்பூன் நெய் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு துவரம் பருப்பு வறுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வறுத்துக்கணும். துவரம் பருப்பு வறுபட்டுருச்சு, ஃபஸ்ட்டு அதை எடுத்துடலாம். தனியா, வெந்தயம், மிளகாய், மிளகு நல்லா வறுத்துட்டு மிக்ஸி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஜீரகம் வறுக்க தேவையில்லை, அதோடு அப்படியே போட்டு பச்சையாக பொடி பண்ணிக்கணும். ஜீரகம் வறுக்க தேவையில்லை, அப்படியே ஆட் பண்ணுறேன். ஆற விட்டு பொடி பண்ணிக்கணும். கொத்தமல்லி, கருவேப்பிலை, தேவையான சால்ட்டு நல்லா கையால் ஸ்மாஷ் பண்ணிக்கலாம். கரைச்சி வச்ச புளி தண்ணியை ஆட் பண்ணுறேன். நீளமாக நறுக்கி வச்ச பச்சை மிளகாய் இந்த மாதிரி பொடி பண்ணிக்கோங்க. ரொம்ப நைஸும் இல்லை, ரொம்ப குறமும் இல்லை, மீடியமாக. கொஞ்சம் மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெருங்காயம் போட்டு கொதிக்க வைக்கணும். புளியோட பச்சை வாசம் போகிற அளவு. புளி தண்ணி கொதிச்சிருச்சு, ரசப்பொடி ஆட் பண்ணுறேன். துவரம் பருப்பு ஆட் பண்ணுறேன். நல்லா கொதிச்சிருச்சு, ஆஃப் பண்ணிவிட்டு பொடியாக சாப் பண்ண கொத்தமல்லி, அடுத்தது தாளிச்சு கொட்டலாம். கடுகு, ஜீரகம், கருவேப்பிலை, ரசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ரசம் ரெடி. சர்விங் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். டொமேட்டோ ரசம் ரெடி.